ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே ஹரே. குட்டி கதைகள் 105. இதில் சைத்தன்ய மகாபிரபு மண்ணை உண்ட கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரமான நிமாய் தவழத் தொடங்கினார். ஒரு நாள் நிமாய் தந்தை வீட்டு முற்றத்தில் அரை நாள் மணிகள் ஒலிக்க தவழ்ந்து விளையாடி கொண்டு இருந்தார். அந்த சமயத்தில் பாம்பு ஒன்று ஊர்ந்து வந்தது. குழந்தை நிமாய் பாம்பை கையில் எடுத்து விட்டார். பாம்பு குழந்தையின் உடம்பை வாளால் இறுக சுற்றி கொண்டது. பாம்பின் மீது அமர்ந்து குழந்தை ஓய்வு எடுத்தது. பிறகு பாம்பு வெளியேறி விட்டது. குழந்தைக்கு தீங்கு ஏதும் இழைக்காமல் தாயின் மடியில் அமர்ந்திருந்த நிமாய் சுற்றியிருக்கும் பெண்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிக்கும் போது அழுகை நிறுத்திவிடுவார். குழந்தை அழத் தொடங்கியவுடன் பகவான் கிருஷ்ணரின் எண்ணத்தை புரிந்து கொண்ட பெண்கள் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை உச்சரிப்பார்கள். இப்படியே இது வழக்கமாகிவிட்டது. இது குழந்தை நிமாயின் வழக்கம். பக்கத்து வீட்டு பெண்கள் சச்சி மாதாவின் வீட்டில் கூடி சங்கீர்த்தனத்தில் சேர்ந்து கொள்வார்கள். இவர்கள் பாடிக்கொண்டு இருக்கும் வரையிலும் குழந்தை நிமாய் புன்முறுவல் பூத்து நிற்கும். சில சமயம் சிறுவயது பெண்கள் குழந்தை அளவைத்து வேடிக்கை பார்ப்பார்கள். பிறகு ஹரே கிருஷ்ணா பாடி அழுகை நிறுத்தச் செய்வார்கள். இப்படியாக சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா உச்சாடனத்தின் மகிமையை உபதேசித்தார். 6வது மாதத்தில் குழந்தைக்கு திட ஆகாரம் கொடுக்கப்பட்டது. இதற்கான அன்ன பிரசான நிகழ்ச்சியில் தங்க நாணயங்களையும் ஸ்ரீமத் பாகவதத்தையும் ஒரு தட்டில் வைத்து குழந்தையிடம் நீட்டினார்கள். இதன் மூலம் குழந்தையின் இயற்கை இயல்பு வெளிப்படும் அல்லவா? இப்பொழுது நாணயங்களை தொடாமல் குழந்தை நிமாய் ஸ்ரீமத் பாகவதத்தை தனது பிஞ்சு விரல்களால் தானியத்தை கொத்துகின்ற கிளிபோல் தடவி பார்த்தான். எதிர்காலத்தில் தான் ஆற்ற இருக்கும் நல்ல பணியை இப்படியாக நிமாய் வெளிப்படுத்தினான். தத்தி நடை பழகி கொண்டிருக்கும் நிமாய்க்கு அவன் வயதை ஒத்த விளையாட்டு சிறுவர்கள் கிடைத்தார்கள். ஒரு நாள் நிமாய் மற்ற குழந்தைகளுடன் விளையாடி கொண்டு இருந்தான். சச்சி மாதா அவனுக்கு ஊட்டுவதற்காக பிசைந்த சாதமும் இனிப்பும் கொண்டு வந்தால் உட்கார்ந்து சாப்பிடுமாறு பிள்ளையிடம் சொல்லிவிட்டு அடுக்கலைக்கு சென்று விட்டால் நிமாய் மறைவான ஓர் இடத்தில் ஒளிந்து கொண்டு தரையில் கிடந்த மண்ணை தின்ன தொடங்கிவிட்டார். இப்பொழுது குழந்தை உணவை சாப்பிட கிடையாது என்பதை அறிந்த தாய் வீழ்ந்தடித்து கொண்டு ஓடி வந்தாள். ஓ, என்ன இது, என்ன செய்கின்றாய் என கேட்டாள். நிமாயிடம், ஓ கோபமா, நீ கொடுத்ததே கழிவு பொருள்தானே, பின் நான் குப்பையை தின்றால் அதில் என்ன தவறு? பிசைந்த சாதமோ ரசகுல்லாவோ தின்பது எதுவானாலும் கழிவு பொருளாக மாறக்கூடியது தானே. இந்த உடலே மண்ணால் ஆனது தானே. தின்கின்ற பொருளும் பிறகு கழிவு பொருள்தானே. இனிப்பை தின்பதற்கும் நேரடியாக மண்ணை தின்பதற்கும் என்ன வித்தியாசம்? தேவையில்லாமல் அன்னையே, நீ ஏன் என்னை சாடுகின்றாய் என்றார் அவர். இதனை கேட்டு வாயடைத்து போன சச்சி மாதா, ஓ, மண்ணை தின்றால் நல்லது என்ற வேதாந்தத்தை யார் உனக்கு கற்றுத்தந்தார்கள் என நிமாயிடம் வினவினாள். தானியங்களாக உருமாறிய மண்ணை தின்றால் உடம்பு ஊட்டமும் சக்தியும் பெறும். மண்ணை அப்படியே தின்றால் உடல் வியாதி வந்து அவஸ்தைப்படும் அல்லது அழிந்து போகும். மண்பாண்டத்தில் நான் நீர் கொண்டு வருகிறேன் அல்லவா? அந்த பாண்டம் களி மண்ணால் ஆனது. வெறும் மண்ணில் தண்ணீர் முகந்தால் அது வியர்த்தமே. ஓ, இந்த சின்ன யதார்த்த உண்மையை நீ ஏன் ஆரம்பத்தில் இருந்தே என்னிடம் சொல்லாமல் விட்டுவிட்டாய்? இது தன்னை எறியும் ஞானமாயிற்றே. இனிமேல் நான் மறுபடியும் மண்ணை தின்ன மாட்டேன். பசி எடுத்தால் உன்னிடம் பால் குடிப்பேன், போதுமா என்றார் அவர். இப்பொழுது குழந்தை நிமாய் தாயின் மடியில் ஏறி அமர்ந்து தாய்ப்பால் பருகத் தொடங்கிவிட்டார். பல வேளைகளில் இப்படியாக தனது தெய்வீக தன்மை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வெளிப்படுத்துகின்றார். பிறகு ஓடி ஒளிந்து கொள்வார்.
ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.